அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோராஜன், ஏஆர்பி வாஸ்து மற்றும் ஏஆர்பி அஸ்ட்ராலஜர், தாளவாடி, ஈரோடு மாவட்டம். இப்போ பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் ஆண் ஜாதகம், 34 வயது. இது ஏற்கனவே பார்த்த ஜாதகம் தான். இருந்தாலும் மறுபடியும் எதற்காக போடுறேன்னு சொன்னாக்க, பல பேருடைய சக மாணவர்கள், ஏஐனுடைய மாணவர்கள் ஃபோன் பண்ணி கேட்டதுனால இப்போ பொதுமக்கள் புரிகிற அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம். அவர்கள் புரிஞ்சுக்க வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டதுனால மறுபடியும் அவர்களுக்காக இந்த பதிவு. இது பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி வயது ஆண் ஜாதகம், வயது 34. இப்போ இவருடைய அட்சய லக்னம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சுவாதி நட்சத்திரம் போயிட்டு இருக்கு. துலாத்துல சுவாதி நட்சத்திரம் போயிட்டு இருக்கு. சுவாதி 4ஆம் பாவம் எங்கிட்டு இருக்காரு. இப்போ லக்னாதிபதி இவருடைய கேள்வி என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அரசியல் பண்ணிட்டு இருக்காரு நல்ல முறையில். கூட தொழில் பண்ணணும். ஸோ அது என்ன தொழில் பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் கேள்வி. அவர் சொல்ல தொழில் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ லக்னாதிபதி சுக்கிர பகவான் 7 இருக்கார். சுவாதி இவர் இருக்கக்கூடிய சுவாதி அதனுடைய 5 ராகு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்கார். இப்போ இவரோட சிந்தனையே பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் சார்ந்த சிந்தனை தான். இப்போ ராகு என்பதால மிக ஒரு பிரமாண்டமாக அரசியலில் ரொம்ப வேகமாக சுறுசுறுப்பாக இருப்பார். பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நாள் ஒன்றிய பொறுப்பாளர் இருப்பார், ஒரு நாள் மாவட்ட பொறுப்பாளர் இருப்பார், உடனே பார்த்தீங்கன்னா மாநில பொறுப்பாளர் இருப்பார், கவுன்சிலர் கூட இருப்பார், எம்எல்ஏ கூட இருப்பார், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மந்திரி பார்த்துட்டு இருப்பார். இப்படி ஒரு பரபரப்பான ஒரு வேகமான சூழ்நிலையில் இவர் இயங்கி கொண்டு இருப்பார் இந்த டைமில். இப்போ 3ஆம் பாவத்தில் இருக்குது சுக்கிரன், 7ஆம் பாவத்தில் இருப்பது அரசியல் தொடர்பு அற்புதமாக இருக்கிறது, அருமையாக இருக்குது. அரசியல் தாராளமாக இந்த காலகட்டத்தில் அவர் அரசியல் செய்யலாம். சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா, சுக்கிர பகவானும் எங்க இருக்கார், 7 இருக்கார். அதனால் தாராளமாக இவர் அரசியல் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு அற்புதமாக செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தொழில் பார்த்தீங்க அப்படின்னா, தொழில் நிறைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ தொழிலுக்கு இவர் எங்கே இருக்காரு, தொழில் என்பது 10ஆம் பாவகம், 1 2 3 4 5 6. இப்போ இவர் தொழிலுக்கு 6 இருக்கார் ஜாதகர். இப்போ எல்லாத்துக்கோட கேள்வி என்ன அப்படின்னா, 6 இருக்கார் தொழிலுக்கு. இப்போ இங்கே இருந்தால் தொழில் இந்த தொழிலோட நட்சத்திரத்தில் அது இங்கே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தொழில் செய்ய மாட்டாங்க, சரியாக பண்ண மாட்டான்னு சொல்லுவோம். இப்போது அதே கான்செப்டில் ஜாதகர் இங்கே இருக்கார். இப்போ ஜாதகர் இங்கே இருக்கார், ஆனால் தொழில் நல்லா இருக்கு. இப்போ தொழிலைக்கூடிய புத பகவான் 6 இருக்கார். தொழில் சிறப்பாக இருக்கும், பிரச்சனைக்குரிய அருமையான தொழில்கள் இவர் நல்லா தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி லாபத்தை கொடுக்கக்கூடிய இந்த 11ஆம் தேதிக்கூடிய பூரம் சுக்கிர பகவான் அவர் பார்த்தீங்க அப்படின்னா 7ல் நல்லா இருக்கார். அப்போ லாபம் இருக்கு, தொழிலும் நல்லா இருக்கு. ஜாதகர் மட்டும் அரசியல் சொல்லிட்டு அரசியல் இருப்பார். அப்போ என்னன்னா, இவர் கேட்ட தொழில் என்ன அப்படின்னாக்கா, இவர் வேற ஃபேக்ட்ரியோ அல்லது வளைய கடை இந்த மாதிரி கேட்கல. அந்த மாதிரி கேட்டுச்சுன்னா அவரை தொழில் அதை அவர் படித்துருவோம். இவர் கேட்டது பார்த்தீங்க அப்படின்னா, இவர் கோயம்புத்தூர் ஏரியாவில் இருக்காரு, ஸ்டாம்ப் வெண்டர் அந்த மாதிரியான இதை பண்ணலாமா. தாராளமாக 3ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால அந்த தொழில் சிறப்பான தொழில் தானே. தொடர்புகள் நிறையா இருக்கும், 7 3 தொடர்புகள் தொடர்புகள் நிறையா இருக்கும், தாராளமாக செய்யலாம். இதுக்கு இவரே உட்கார்ந்து செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் இவருடைய மனைவி பார்த்தீங்க அப்படின்னா, அவரும் 2ஆம் பத்தில் மனைவி தான் வருவாங்க. அப்போ அவரும் பார்த்தீங்கன்னா அவரும் இந்த தொழிலை தாராளமாக செய்யலாம். இப்போ 2ஆம் பத்தில் இவங்க எப்படி மனைவியோட பாவத்தை நம்ம ஏபியை போட்டு பார்த்தோம்னா என்ன நடக்கும்னா, இந்த 2ஆம் பத்து என்ன ரிசல்ட் அதே ரிசல்ட் அவர்களுக்கும் இருக்கும். அதனால் தாராளமாக மனைவியை இந்த தொழிலில் ஈடுபடுத்தலாம். அவர் இந்த தொழிலை தாராளமாக செய்யலாம். இவருக்கும் தொழில் நல்லா இருக்கு, மனைவியோட ஜாதகத்தை பார்க்கும்போது தொழில் நல்லா இருக்கு. அப்போ அவரும் அந்த அவர் தொழிலை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இவர் வெளியே எங்கே போய் ரவுண்டட் சுற்றிட்டு வந்தால் கூட பொது வாழ்க்கையில் இவர் தொடர்புகள் நிறைய இருக்கிறதுனால தாராளமாக இந்த தொழில் சிறப்பாக ஓடி என்பதுதான். அதனால் இந்த மாதிரியான தொழில்கள் இது கமிஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். பேப்பர் வாங்கி கொடுத்தா கமிஷன் தாராளமாக அந்த மாதிரியான தொழில் தாராளமாக இவர் செய்யலாம். லாபம் இருக்குது. அரசியலையும் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது இந்த ஜாதகருக்கு என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு துல்லியமான அற்புதமான ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த உருவாக்கிய நமது அன்பை குருநாதர் வாக்கு சித்தர் பொதுவடி மூர்த்தி ஐயா அவர்களை வழங்கி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.